கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். நாம் வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 52வது அதிகாரம் 11வது வசனத்தையும் 12வது வசனத்தையும் ஒருவர் சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாம். புறப்படுங்கள், புறப்படுங்கள், அவ்விடம் விட்டு போங்கள், அசுத்தமானதை தொடாதிருங்கள். கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே, அதன் நடுவிலிருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள். நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை, நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடி போவதும் இல்லை. கர்த்தர் உங்கள் முன்னே போவார். இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருப்பார். இப்பொழுது வாசிக்க கேட்ட இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இப்பொழுது வாசிக்க கேட்ட இந்த வசனத்தின் மூலமாக நீர் எங்களோடு பேசும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு இதயத்துக்கு ஏற்றவாறு நீங்க பேசுங்க. அடியேனை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. உம்முடைய வார்த்தை ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்கட்டும். ஆண்டவரே, உன்னதத்திலிருந்து உம்முடைய வார்த்தைகளை அனுப்பித்தாங்க. நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கின்றோம். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தலைப்பு என்ன? கர்த்தர் உங்கள் முன்னே போகிறார், போகிறவராக இருப்பார். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். இப்ப வாசிக்க கேட்ட இந்த வசனத்துல, புறப்படுங்கள், புறப்படுங்கள், அவ்விடம் விட்டு போங்கள், அசுத்தமானதை தொடாதிருங்கள், கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களை அதன் நடுவிலிருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள். நீங்கள் தீவிரித்து புறப்பட்டு போவதில்லை, நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடி போவதும் இல்லை. கர்த்தர் உங்கள் முன்னே போவார். இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருப்பார் என்று வாசிக்க கேட்டோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் உங்கள் முன்னே போகிறவராக இருப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அசுத்தமானத இந்த வாசிக்க கேட்ட இந்த வசனத்துல அசுத்தமானதை தொடக்கூடாதான். அசுத்தமானதை நாம் என்ன செய்யக்கூடாது? தொடக்கூடாது. ரெண்டாவது பார்க்கிறோம், நம்முடைய இருதயமாகிய இந்த கர்த்தருடைய பரிசுத்த பாத்திரத்தை பரிசுத்தமாக நம்ம என்ன செய்யணும்? வைத்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் சுத்திகரிப்பின் அனுபவம் நமக்கு மிகவும் அவசியமாக இருக்கிறது. இப்படி கர்த்தருக்கு பயந்து பரிசுத்தமாக நாம் வாழும் போது கர்த்தர் நமக்கு முன் சென்று நம்மை பாதுகாப்பார், நம்மை வழி நடத்துவார். இயேசுவின் வழியில் செல்லுகிறவர்களுக்கு கர்த்தர் நல்ல ஒரு பாதுகாப்பாய் காவலாய் இருப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சேனைகளின் கர்த்தர் நமக்கு முன்பாக செல்ல வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனுக்கு நாம் பிரியமுள்ள ஒரு ஜீவியம், இயேசுவின் வழியில செல்லுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். என் ஜனமே, நாம் வாசிக்கிறோம் சங்கீத புஸ்தகம் 21வது சங்கீதம் 5-8 வரை நாம் வாசிக்கிறோம். உமது ரட்சிப்பினால் அவர் மகிமை பெரிதாயிருக்கிறது, மேன்மையையும் மகத்துவத்தையும் அவருக்கு அருளினீர். சங்கீதம் 121 சங்கீத புஸ்தகம் 121வது சங்கீதம் 5 வாசிப்போம். 5வது வசனத்திலிருந்து. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்மாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். ஹல்லேலூயா. இப்பொழுது வாசிக்க கேட்ட இந்த வசனத்துல பாருங்க, கர்த்தர் உங்கள் முன்னே போவார். நம்ம பின்பாக என்ன இருக்கும்? கர்த்தருடைய பாதுகாப்பு
இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார், பாதுகாப்பாய் இருப்பார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிழலாகிலும் உன்னை சேதப்படுத்துவது இல்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். என் ஜனமே, நீ கர்த்தருக்குள்ள நீ காணப்படும் போது, இயேசுவின் வழியில நீ செல்லும் பொழுது, வேத வாசிப்பிலும் ஜெபத்திலும் நீ காணப்படும் போது, கர்த்தர் உனக்கு முன்னே செல்வார். அவருடைய பாதுகாப்பு உனக்கு பின்னாக காணப்படும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். 8வது வசனத்துல பார்க்கிறோம், கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொன்று என்றென்றைக்கும் காப்பார். ஒரு மனிதனுக்கு கர்த்தருடைய பாதுகாப்பு எப்பொழுது கிடைக்கும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் கர்த்தருக்குள் நிலைத்திருக்கும் பொழுது, கர்த்தருடைய வழியில் நாம் நடக்கும் போது, கர்த்தருடைய பாதுகாப்புக்குள் நாம் காணப்படும் போதுதான் கர்த்தருடைய வழியிலே செல்லும் போது அவருடைய பாதுகாப்பு காணப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் வழி, இயேசுவின் வழினா என்னது? வழியில செல்ல வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொல்றார். என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்துல போக முடியும். என்னை தாண்டி என் அப்பாவை பிதாவை நீ பார்க்க முடியாது, அந்த பரலோகத்துக்கு போக முடியாது. இயேசு எந்தெந்த வழியிலே சென்றாரோ நான் உனக்கு வைத்த அந்த வழியில நீ செல்லணும். இயேசுவின் வழினா என்ன வாசிக்கிறோம்? சங்கீத புஸ்தகம் 18வது சங்கீதம் 30வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். சங்கீத புஸ்தகம் 18:30. தேவனுடைய வழி உத்தமமானது. போதும். தேவனுடைய வழி எப்படியா? உத்தமமானது. இந்த உத்தமமான வழியை நீ கடைபிடித்து அந்த உத்தமமான வழியில் நீ சென்றாதான் இந்த தேவனுடைய இயேசுவின் வழியிலே செல்றேன்னு அர்த்தம். உன் இருதயம் உத்தமமாக தேவனுக்கு முன்பாக காணப்பட வேண்டும். என் ஜனமே, தேவனுடைய வழி உத்தமமானது, செம்மையானது. நம்முடைய கால்கள் செம்மையான இடத்துல இருக்கணும். செம்மையானது, நீதி நியாயம் உள்ளது, அன்பு உள்ளது. இதுதான் தேவனுடைய வழி. இந்த வழியில நாம் தொடர்ந்து அதை நாம் தேர்ந்தெடுத்து நடக்கும் போதுதான் கர்த்தர் நமக்கு முன் சென்று நமக்கு பாதுகாப்பாய் இருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் வாசிக்கிறோம் சங்கீத புஸ்தகம் 91வது சங்கீதம் 1வது வசனத்தை. நேரம் உள்ள சீக்கிரம் எடுத்து வாசிக்கலாம். சங்கீத புஸ்தகம் 91வது சங்கீதம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிழல் என்பது என்ன? நிழல் என்பது என்ன? சுகத்தை குறிக்கிறது. நீ தேவனுடைய வசனத்துக்குள், தேவனுடைய சிறகுக்குள் நாம் காணப்பட வேண்டும். நீ தேவனை தேடி அவரை பார்த்து அவர் அருகிலே அவரை செட்டைகளின் கீழாக நீ அடைக்கலம் புகுவாய். நீ ஆண்டவருடைய சிறகு கீழாக காணப்பட வேண்டும். உன்னை சுற்றிலும் வேலி அடைத்து பாதுகாப்பார். வேலி என்பது என்ன? பாதுகாப்பு. எந்த மிருகமும், துஷ்ட மிருகமும், எந்த பிசாசும், எந்த மனிதர்களும் உன்னை தூக்கி கொண்டு போகாதபடி, எந்த சத்துரும் உன்னை தொடாதபடிக்கு உன்னை சுற்றிலும் வேலி அடைத்து கர்த்தர் உன்னை பாதுகாப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம் என் ஜனமே. எத்தனை பேர் அவரை நோக்கி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் பாருங்க. பார்க்கிறோம் வசனத்துக்குள், தேவனுடைய சிறகுக்குள் நாம் காணப்பட வேண்டும். சங்கீதம் 91வது சங்கீதம் 4வது வசனத்தை வாசிக்கிறோம். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். உன்னை சிறகுனாலே உன்னை மூடுவார். என்ன ஆபத்தும். கோழி பாருங்க, குஞ்சுகளை தூக்க பிராந்து, சத்துருவாகிய பிராந்து காகம் தூக்க வரப்போது ஒரு சிக்னல் எஜமான் கொடுப்பார். அதே தாய் கோழியே ஒரு சிக்னல் கொடுக்கும். சிறகை தூக்கம் பூரா குஞ்சம் சிறகுக்குள்ள முண்டிக்கிறோம். ஏன்னா சிறகுக்குள்ள நீ காணப்பட்டா தான் உனக்கு பாதுகாப்பு. நீ வேலையை விட்டு நீ போவாயானால், நீ தேவனை விட்டு நீ தூரமாய் போவாயானால் உனக்கு பாதுகாப்பு இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கெட்ட குமாரனை பற்றி நாம் பார்க்கிறோம்.
மூத்தவன் தகப்பனுடைய சொல்ல கேட்டு இருக்கிறான். இளையவன் தனக்கு உண்டான ஆஸ்திகள்லாம் பிரித்து கொடு என்று தகப்பன்ட்ட கேட்டு அவர் தந்துடுறார். தூர தேசத்துக்கு போகிறான், தேவனை விட்டு தூரமாக போகிறான். அவனுக்கு பாதுகாப்பு இல்லை, உணவு இல்லாதபடி, வஸ்திரம் இல்லாதபடி அவன் அவதிப்படுகிறான். ஐயோ, நான் என் தகப்பனை விட்டு தூரமாக நான் வந்து விட்டனே. அவன் மனம் திரும்புகிறான். ஒருபோது நாம் தூரமாக போக கூடாது. நம் தேவனாகிய சிறகுக்குள்ளாக, வசனமாகிய இந்த வார்த்தைக்குள்ள, அந்த வார்த்தை நமக்குள்ளாக காணப்பட வேண்டும். அவர் தமது சிறகுகளினாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவார் என்று நாம் வாசிக்க கேட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய செட்டைகளின் கீழே நாம் காணப்படும் போது எந்த பொல்லாப்பும் எந்த வாதையும் நம் கூடாரத்தை அணுகாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் கர்த்தருக்குள் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை நாம் இருதயத்தில் காணப்பட வேண்டும். என் ஜனமே, வாசிக்கிறோம் யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரம் 7வது வசனத்துல நாம் வாசிக்க கேட்போம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கா? கர்த்தருடைய வார்த்தை தான் தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இயேசு கிறிஸ்து தேவனுடைய வார்த்தையினால்தான் சாத்தானை ஜெயித்தார். தேவனுடைய வசனம் தான் பட்டயம். உனக்கு சோதனை வரும்போதெல்லாம் வசனத்தை சொல்லு. வசனத்தை சொல்லும் போது பட்டயம் அருவாளை வச்சு டப்பு டப்புன்னு சத்துருவை வெற்றோன்னு அர்த்தம். அதுதான் வசனத்துக்கு தான் பிசாசு பயப்படும். உனக்கு சோதனை வரும்போதெல்லாம் வசனத்தை கொண்டு நீ ஜெயிப்பாயாக. இயேசு கிறிஸ்து அதைத்தான் செஞ்சார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் என்னிலும், இயேசுவுக்குள்ளாக நாம் காணப்படணும். என் வார்த்தைகள் உங்க இருதயத்துக்குள்ள நிலைத்திருக்கணும். நிலைத்திருக்கா? சொல்லுங்க பாப்போம். நிலைத்திருக்கா? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்த வசனங்களை நீங்க சொல்லுங்க பாப்போம். எனக்கு கொடுக்கப்பட்ட வசனம், கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். கர்த்தர் எனக்கு கொடுத்த வசனம். சொல்லுங்க, ஒவ்வொருவரா சொல்லுங்க. ஏன்னா அந்த வசனம் இருந்துச்சுன்னா எந்த இடத்துலையும் வந்தாலும் நீங்க என்ன செய்யலாம்? வசனத்தை கொண்டு தான் ஜெயிக்க முடியும். வேற ஒண்ணு வசனத்தை நீங்க சொன்னாலுமே எப்படிப்பட்ட இது வந்தாலும் பாருங்க. ஒரு கிராமத்துல ஒரு சிபிஎம்ல ஊழியம் பார்க்குற ஒரு பாஸ்டரு ஜெபிக்க போயிருக்காரு விசுவாசி வீட்டுக்கு. அங்க பார்த்தா நாய், அதுக்கு ஆடு வளர்த்தாலும் ஏதாவது ஒரு அவசரத்துக்கு ஆகும் பாருங்க. நாய்களை மொதுன்னு வளர்த்துருக்காங்க, ஒரு 7-8 நாயை. அது மட்டுமா, ஒயிட்டு போட்டு போற, சிப்பா போட்டு ஒயிட்டுல போறாரு. விளையர்னு அப்படியே கண்ணவே பறிக்குது. அந்த அளவுக்கு நல்லா அயன் பண்ணி நல்லா போயிட்டு இருக்காரு. நாய்க்கு போற என்ன செஞ்சிருச்சு, அவரை பார்த்து ஏகமா வருது கும்மலாம். தெருவில் இருக்கிற நாய் எல்லாமே சேர்ந்துருச்சு. எப்படி இருக்குன்னு பாத்துக்குங்க. இந்த இடத்துல என்ன செஞ்சாராம்? இயேசுவின் நாமத்தை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லி, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உன் வாயை கட்டுகிறேன், அவ்வளவுதான் சொன்னாராம். பாருங்க, சொல்லிட்டு ஒரு வசனத்தை சொன்னாராம். தேவனுடைய வார்த்தை சொன்ன வாய் பூரா கட்டப்பட்டுருச்சு. எதுவுமே அப்படியே நின்றுச்சான். பாத்தீங்களா? அப்படின்னு அவரால் கூடாத காரியம் ஒன்று இருக்குமானா ஒன்றுமே இல்லை. எல்லாமே அவரால் ஆகும் என்று நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட அதிசயமெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு. தானியேல் பாருங்க, ஒரு நாளைக்கு 3 தரம் ஜெபிப்பாராம். கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். சிங்க கெபியில தானியேல் பாருங்க, ராஜாவுடைய கட்டளைக்கு ராஜாவுக்கு இஷ்டம் இல்லை. ஆனா அந்த வாயை பாருங்க அந்த தேவன் அடைத்தார். சிங்கங்களின் வாய்களை அடைத்து போட்டார். ஏன்னா தேவனுக்கு பிரியமா இருந்தார் தானியேல் தேவனுக்கு பிரியமா இருந்தார். எந்த தீங்கும் செய்யல, எந்த பொல்லாப்பும் மற்றவர்களுக்கு செய்யல. தேவனுக்கு பிரியமுள்ள மகனாக ஒரு நாளைக்கு 3 தரம் ஜெபிக்கிற இந்த தானியேல் பாருங்க, தானியேல் ஜீவியத்துல பார்க்கும்போது தானியேலை செங்க கெபியில தூக்கி போட்டாங்க. ஆனா எல்லாருடைய சிங்கங்களின் வாயில கட்டி போட்டார். தேவன் நமக்குள்ள இருக்கும் போது, தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கும் போது, நீ எது கேட்டுக்கொள்றியோ அது உனக்கு செய்யப்படும். என் ஜனமே, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால்
நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கணும் என் ஜனமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வார்த்தைகள் தேவனாக இருக்கிறது. வார்த்தை என்பது தேவனாய் இருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம். யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 1வது வசனத்துல பார்க்கிறோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே வார்த்தை தான் தேவன். இந்த தேவன் நமக்குள்ள காணப்பட வேண்டும். அப்பொழுது தேவன் நமக்கு முன் சென்று நம்மை ஜெயமாய் நடத்துவார். நமக்கு முன் சென்று நடத்துவார், நம்மளை பாதுகாப்பார். வாசிக்கிறோம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம், ஏசாயா 45வது அதிகாரம் 2வது வசனம். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். அல்லேலூயா. நம்முடைய சேனைகளின் கர்த்தர், யுத்தம் கர்த்தருடையது, ஜெயமோ நம்முடையது. ஜெயம் கொடுக்கும் தேவன் இந்த கால வேளையில் பேசுகிறார். என் ஜனமே, நான் உனக்கு முன்னே போய் எது எது கோணலானவைகளோ அவைகள் எல்லாவற்றையும் செவ்வையாக்குவேன் என்று சேனைகளின் கர்த்தர் இந்த கால வேளையில நம்மோடு பேசுகிறார். என் ஜனமே, உன் வழிகள் தேவனுக்கு பிரியமாக இருக்கும்போது உன்னுடைய எந்தவித இக்கட்டில நீ காணப்படலாம், சமாதானம் இல்லாமல் காணப்படலாம், வழியே இல்லை என்று நீ காணப்படலாம். உன் வழி தேவனுக்கு பிரியமாயிருந்தா சத்துருக்களையும் சமாதானம் பண்ண செய்வார், கோணலானவைகளை செவ்வையாக்குவார். அவர்தாம் சேனைகளின் கர்த்தர், அவர்தாம் நல்லவர், அவர்தாம் வல்லவர், அவர்தாம் உயிர்ப்பிக்கிறவர், அவரே விடுவிக்கிற தேவன். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று சொல்லுகிறார். எரேமியா 32வது அதிகாரம் 27வது வசனத்தை சீக்கிரம் வாசிக்கலாம். எரேமியா 32:27. இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், இதோ நான் மாமிசமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? அல்லேலூயா. இதோ நான் மாமிசமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிறேன் என்று இந்த கால வேளையில பேசுகிறார். என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? என்னால எல்லாம் ஆகும், தேவனால எல்லாம் ஆகும் என்று சொல்லுகிறார். தேவனாகிய கர்த்தர் நம்மோடு அவர் பேசுகிறார். என் ஜனமே, அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. மாமிசமான யாவருக்கும் அவர் கர்த்தராக இருக்கிறார். மாமிசம் நமக்குள்ள மாமிசம் இருக்க, எலும்பு இருக்கா? தேச கிள்ளி பாருங்க. நம் மாமிசம் இது போல் மாமிசமான எல்லாருக்கும் நம்முடைய தேவன் கர்த்தராக இருக்கிறார். சர்வ லோகத்துக்கும் அவர் கர்த்தர். நமக்கு மட்டும் அல்ல, நாம் ஒரு காலத்துல பாவத்திலும் சாபத்திலும் தேவனை விட்டு தூரமாக அவர் அறியாமல் இருந்தோம். ஒரு நாள் நம்மளை அவருடைய அன்பு தேடி வந்து நம்மளை ரட்சித்தது. அதுபோலவே பாவத்தை அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக அவருடைய வார்த்தையை சொல்ல வேண்டும், அவர்களையும் கர்த்தர் ரட்சிக்க வேண்டும். சர்வ லோகத்தில் உள்ள மனிதர்களுக்கு தேவனாகிய கர்த்தர், மாமிசமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். அவர் பாருங்க, என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? அவரால எல்லாம் ஆகும். என் ஜனமே, உம் பாதம் பணிந்தேன், என்னாலும் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவேன்? ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. என் முன் சொல்லும் உம் சமூகம் எனக்கு அளிக்கும் இலை பாருது. என் முன் சொல்லும் உம் சமூகம் எனக்கு அளிக்கும் இலை பாருது. உமது கோலம் தடியோ உண்மையாய் நெய்யும் தேற்றிடுதே. உமது கோலும் தடியோ உண்மையாய்
ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். கர்த்தர் உனக்கு முன்பே போகிறவராயிருக்கிறார். கர்த்தருடைய பாதுகாப்பு உன் பின்னாக செல்லுகிறது. என் ஜனமே, இந்த கால வேளையில அவர் வேலிக்குள்ள, பாதுகாப்பாகிய வேலிக்குள்ள நாம் இருக்கிறோமா? நம்மை நாமே இந்த கால வேளையில் சிந்தித்து பார்ப்போமாக. 2 நாளாகமும் 15வது அதிகாரம் 2வது வசனத்துல பார்க்கிறோம். கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். ஹல்லேலூயா. நீ கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். தேவனிடத்தில் நீங்க சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். நீ தேவனிடத்தில் நீ சேர்ந்தா தான், நீ அவருக்கு இடம் கொடுத்தா தான் உன் இருதயமாக இந்த வீட்டுக்குள் வந்து உன்னை ஆசீர்வதிப்பார். இந்த கால வேளையில் நாம் கர்த்தரோடு இருக்கிறோமா? நீ கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு அவர் வெளிப்படுவார். நீ தேடுகிறாயா? என்னை நித்தமும் தேடுகிறாயா? என் சமூகத்தை நீ தேடுகிறாயா? வேதம் வாசிக்கிறாயா? நீ ஜெபிக்கிறாயா? நான் விரும்புகிற மாதிரி நீ ஜீவியம் செய்கிறாயா? இந்த பூமியில எப்படி நம்ம வாழலாம்? இந்த பூமியில பாருங்க, இயேசுவின் பெயரை சொல்லி அநேக ஆலயங்கள் இருக்கிறது. யார் வேணாலும் வைக்கலாம். பாருங்க, வந்து இயேசுவின் ஆலயம் வந்து அநேகர் பாஸ்டர்கள், ரெவரண்ட் நிறைய பேர் இருக்கிறாங்க. யார் வேணாலும் இருக்கலாம் பாருங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவனை தேவன் அழைத்திருப்பார். சுவிசேஷம் சொல்லவனே அழைத்திருக்கிறாரா? நீ எதுல இரு. நீ தேவன் எதற்காக அழைத்தாரோ அவர் துக்கப்படுகிறார். ஆண்டவர், மகனே மகளே, நான் இதற்காகத்தான் உன்னை அழைத்தேன். நான் சொல்லாத காரியத்தை நீ ஆலயத்தை கட்டி நீ வாட்டுக்கு உன்னுடைய இஷ்டத்துக்கு நீ செய்யற. நான் அது உனக்கு சொல்லவே இல்லையே. உன்னுடைய அழைப்பு என்ன? நான் அழைத்த அழைப்பு வேற. மகனே மகளே, இந்த அழைப்பின்படி நீ செய்கிறாயா? ஒவ்வொரு நாளும் இந்த பூமியில் அவர் சத்தம் கேட்டுக்கொண்டு இருக்கிறது. அவர் சுயத்துல எங்கெங்கேயோ ஆலயத்தை கட்டுறாங்க. வந்து ஜனங்களை மேய்ப்பராக தெரிந்திருப்பார். அவன் வந்து அங்கிட்டு பாருங்க, சுவிசேஷம் சொல்லிட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். தேவன் நம்மளை எதற்காக தெரிந்து கொண்டார்? அந்த இதுல நாம் நிலைத்திருக்க வேண்டும். அவருடைய வார்த்தை நமக்குள்ள, ஒரு மனிதனுக்குள்ள நிலைத்திருந்தா கர்த்தர் பேசுவார். அவர் எதற்காக நம்ம அழைத்தாரோ அந்த அழைப்புல நாம் இருந்து நடக்கணும். அவர்களை நிலைத்திருந்து அது நடக்கும் போதுதான் கர்த்தர் பிரியப்படுகிறார், அவர் சந்தோஷம் அடைகிறார். அப்படி இல்லாத பட்சத்துல தேவன் நம்ம அழைத்த அந்த அழைப்புல நாம் இருக்கும் போதுதான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். இந்த கால வேளையிலும் கூட நாம் சற்று நேரம் இந்த திருவசனத்துக்கு நம்மை ஒப்பு கொடுப்போமாக. அதே போல ஆத்ம ஆதாயம் செய்ய நம்ம அழைத்திருப்பார். நீ அந்த அழைப்புல நீ நிற்காதபடி நீ ஏதோ ஒரு காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறத ஆண்டவர் வெறுக்கிறார். ஆனா செய்யலாம், யார் வேணாலும் வந்து இயேசுவின் பேரை சொல்லி. ஆனா அவங்க நீதியில நடக்க மாட்டாங்க. எங்க வாசிக்கிறோம்? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல நான் வாசிக்கிறோம், தேவனுடைய நீதியில என்ன செய்ய மாட்டாங்களாம், அவர் பேரை மட்டும் வச்சுக்கிடுவாங்க. ஆனா கர்த்தர் கணக்கு கேட்பார். என் ஜனமே, எடுத்தவங்க வாசிங்க, 4வது அதிகாரம் நினைக்கிறேன். 4வது அதிகாரம், ஏசாயா 4வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். அந்நாளில் 7 ஸ்திரீகள் ஒரே புருஷனை பிடித்து. போதும். அந்நாளில் 7 ஸ்திரீகள். 7 ஸ்திரீகள்னா என்ன? வந்து 7 ஸ்திரீகள் சொல்லுவது வந்து பாருங்க, சபைகளை குறிக்கிறது. எங்கெங்க தேவனுடைய சபை இருக்கோ 7 என்பது பூர்ணத்தை குறிக்குது. அப்ப சர்வலோகத்தில் இருக்க தேவனுடைய சபையை குறிக்கிறது. பாருங்க, 7 ஸ்திரீகள் ஒரே சொந்த புருஷனை பிடித்து, நாங்கள் எங்கள் சொந்த ஆகாரத்தை புசித்து எங்கள் சொந்த வஸ்திரத்தை உடுப்போம். சொந்த வஸ்திரம், சொந்த நீதியில நாங்க நடப்போம் சொல்றாங்க.
எங்கள் நிந்தை நீங்கும்படிக்கு உன் பெயர் மாத்திரம் எங்கள் மேல் விளங்கட்டும் என்பார்கள். பாத்தீங்களா, ஒரு வாசிக்கிறோம், புருஷனை பிடித்து. ஒரே புருஷன்னா யாரு? அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவர்தான் நமக்கு தலை. என்ன செய்யறாங்களா, அந்நாளில் 7 ஸ்திரீகள் அந்த சபையை குறிக்குது. ஒரே புருஷனை பிடித்து தேவன் பேரை வச்சிருவாங்க. பேர் வைக்கப்பெல்லாம் பஞ்சம் கிடையாது. அப்ப வேதத்தில் இருக்க அந்த சபை இந்த சபைலாம் போகணும். ஆவிக்குரிய சபை, சத்தியத்துக்குள்ள வழி நடத்துகிற சபை தான் உள்ளவர்கள தான் தேவன் அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரே புருஷனை பிடித்து இயேசுவின் பேரை வைக்கிறாங்க. பாருங்க, நாங்கள் எங்க சொந்த ஆகாரத்தை தான் நாங்க புசித்து எங்க சொந்த வஸ்திரத்தை உடுப்போம், எங்க சொந்த நீதியில நாங்க நடப்போம், எங்கள் நிந்தை நீங்கும்படி மட்டும் என்ன செய்வோம், ஒரு ஆபத்து அவமானம் வரும்போது இயேசு பேரை சொல்லிட்டா ஆண்டவர் பிள்ளைப்பா. பாருங்க, அப்படிதான் இந்த உலகத்துல அநேக இடங்கள்ல நடந்து கொண்டு இருக்கிறது. உன் பேர் மாத்திரம் எங்கள் மேல் விளங்கட்டும் என்பார்கள். அப்ப தேவன் எதற்காக என்னை தெரிந்து கொண்டார், என்னுடைய அழைப்பு என்ன, அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொண்டு அதுல நடந்தா தான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஊழியத்துல அநேக ஜெப ஊழியம் இருக்கு. ஜெப ஊழியத்தை உனக்கு கொடுத்தா ஜெப ஊழியத்துல நீ இருந்த ஆண்டவர் உன்னை பிரியப்படுவார், உனக்குள்ள இருந்து அவர் மகிழ்வார், அவர் தான் சந்தோஷப்படுவார். ஒவ்வொரு ஊழியம் ஜெப ஊழியம் இருக்கு, நற்கிரியை செய்கிற ஊழியம், கொடுத்து உதவணும். ஒவ்வொரு ஊழியம் ஏகப்பட்ட வேதாகம புஸ்தகத்துல இருக்கு. ஒவ்வொரு ஊழியத்தை ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆண்டவர் ரட்சிக்கும் போது தந்திருக்கிறார். சுவிசேஷ ஊழியம் 5 வித ஊழியம் இருக்கிறது. அதுல ஆண்டவர் கொடுத்த அந்த ஊழியத்துல நீ சரியாக நடக்கும் போது, உண்மையாக அதுல இருக்கும் போது கர்த்தர் உனக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தந்து உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். அதை விட்டு கர்த்தர் தந்தது ஒண்ணு, நீ எதுவோ நீ பற்றி கொண்டு நடப்பது வேற. அது ஒருபோதும் கர்த்தர் பிரியப்பட மாட்டார். இந்த பூமியில அதெல்லாம் நடக்குது, நாம அவர்களை பார்க்க வேண்டாம். நாம் கர்த்தரை நோக்கி நாம் போக வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் அவரோடு இருக்கணும், அவரை தேட வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தை நித்தமும் தேடணும். அதே மாதிரி அவரவருக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகளை நீங்க முதலாவது குடும்பத்தார, கணவன் மனைவி பிள்ளைகள் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேர்களும் நீங்க ஜெபிக்கணுமா. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, மற்ற தேசத்துக்காகவும் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறது அடுத்தது. முதலாவது நீங்க என்ன செய்யணுமா, உங்க பிள்ளைகளுக்காகவும். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அநேக ஸ்திரீகள் கல்வாரி சிலுவையில இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டவராக நிற்கும் போது ஸ்திரீகளை நோக்கி சொல்றாரு, அழுகுறாங்க. ஐயோ பாவம், குற்றமில்லாதவர், அவரை நோக்கி பிடிச்சு சிலுவையில் அரைஞ்சிட்டாங்களே சொல்லிட்டு அவரை நோக்கி பரிதாபமா அழுகுறாங்க. இயேசு சொன்ன வார்த்தை என்ன, அதை வாசிக்கலாமா? அவர் சொன்னாரு, எனக்காக நீங்க அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்க பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். நம்ம இந்த கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். என் ஜனமே, ஆண்டவர் கேட்பார், உனக்கு எத்தனை பிள்ளைகளை கொடுத்துருக்கேன், உனக்கு கணவன் மனைவியை கொடுத்துருக்கிறேன், அவளுக்காக நீ ஜெபித்தாயா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். வீட்டாருன்னு என்னது? உங்க குடும்பம். 4 பிள்ளை 5 பிள்ளைய இருக்கா, பிள்ளைகள், கணவன் மனைவி, உங்க சொந்த அம்மா அப்பா எல்லாமே, உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படணும். எங்க தகப்பனுடைய எங்க அப்பாவுடைய ஜீவியத்தில் அதுதான் நடந்தது. வைராக்கியமாக இயேசு கிறிஸ்துவை பிடித்து கொண்டார். இயேசு ஒரு நாள் சந்தித்தார், இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார் என்ற அந்த வசனத்தின் இந்த வார்த்தையின் மூலமாக தொடப்பட்டு ஒருவர் தான் ரட்சிக்கப்பட்டார். திரளான பேர் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறாங்க. அது போலவே நான் என்ன செய்யணும், நான் வீட்டாருக்காக அழுது புலம்ப வேண்டும். எங்க வாசிக்கிறோம்? வாசிங்க, எடுத்தவங்க வாசிக்கலாம். உங்களுக்காகவும் அவர் சொல்றாரு, நீங்க உங்க பிள்ளைகளுக்காகவும் உங்களுக்காக அழுங்கப்பா சொல்லிட்டு நம்ம ஜெபிக்கணும். அழுது என்ன செய்யணுமா, நம்ம ஜெபிக்கிறவர்களாகவே காணப்பட வேண்டும். எடுத்தவங்க டக்குன்னு எடுத்து வாசிங்க பார்க்கலாம். அநேக ஸ்திரீகள் அழுது கொண்டு இருப்பாங்க. அப்ப அந்த வார்த்தையை சொல்லுவார்.
இந்த வசனங்களும் முந்தா நாள் தான் எடுத்து அடிக்கடி வாசிக்கிறோம். அந்த வசனங்கள் பார்க்கும்போது தென்படணும். கர்த்தர் உதவி செய்வாராக. 27 பாருங்க, எனக்காக அழாதீங்கப்பா சொல்லுவார். இதில் மத்தேயு சுவிசேஷம், லூக்கா சுவிசேஷம், இதில் பாருங்க இந்த கடைசி காலத்தில் நம்ம வந்திருக்கிறோம் பாருங்க. நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம அழ வேண்டும். இப்போ அழும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்கிற தேவனாக இருக்கின்றார். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே, இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே, இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். ஹல்லேலூயா. லூக்கா சுவிசேஷம் 23வது அதிகாரம். லூக்கா சுவிசேஷம் 23வது அதிகாரம் 28வது வசனத்தை 27, 28 வாசிப்போம். திரள் கூட்டமான ஜனங்களும் அவருக்காக புலம்பி, எல்லாரும் புலம்பு, யாருக்காக புலம்புறாங்க? கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நோக்கி திரளான கூட்டம், ஒரு கூட்டம் புலம்பி அழுகிற ஸ்திரீகளும் பின் சென்றார்கள். இயேசு அவர்கள் முகமாக திரும்புகிறார். முதலாவது திரும்பி என்ன சொல்றாரு? எருசலேமின் குமார்த்திகளை, நீங்கள் எனக்காக அழ வேண்டாமாப்பா, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது? வேதம் என்ன சொல்லுது? நமக்காக, ஆண்டவரே நான் உன்னுடைய வழியில விட்டு ஒருபோதும் விலகி போயிடக்கூடாதப்பா. ஆண்டவரே நாம் ஒருபோதும் தெரியாம கூட முறுமுறுத்திடக்கூடாது. இயேசுவே உம்முடைய வழியில உண்மையாய் உத்தமமாக ஜீவிக்கணும் அப்பா. ஆனா கடைசி வரைக்கும் உண்மை பற்றி கொண்டிருக்கணும். வசனம் என்ன சொல்லுது? முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். இந்த சத்தியத்துக்குள்ள நிலை நிக்கணும். அதுக்கு எனக்கு கிருபை தாங்க. பாருங்க, அப்படி இருக்கு. ரெண்டாவது, என் பிள்ளைகள், நீங்க எனக்கு பரிசாய் கொடுத்த பிள்ளைகள் ஒருபோது ஆண்டவரே கெட்டு போயிடக்கூடாது. ஆலயத்துக்கு குடும்பமாக வர வேண்டும். என்னைக்கான ஜெபம் இருக்கமா? பிள்ளைகள் ஆண்டவருடைய சமூகத்துக்கு தேடி வரணும். நிச்சயம் ஆண்டவர் கேட்பார். மனசுல இப்ப எழுதி வச்சுக்குங்க. ஒவ்வொருவரையும் கேட்பார், என்னையும் கேட்பார். அது ஊழியர் விசுவாசின் கணக்கு இல்லை. எல்லாரையுமே ஆண்டவர் என்ன செய்வார்? கேட்பார். அதை மனப்பூர்ணமாக நம்ம தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் போது உனக்கு சமாதானம் கிடைக்கும். அப்ப என்ன செய்யணுமா? நீ உனக்காக அழு, உன் பிள்ளைகளுக்காக அழு. நீ இப்படி செபிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். ஆனபடினால கொடுக்கறதுல இன்னொரு வசனம் இருக்கு. தனக்காக அல்ல பிறனுக்காக நோக்குவாயாக என்று அப்போஸ்தலராகிய பவுல் சொல்றார். அது எதை சொல்றாரு? நற்கிரியை செய்வதற்கு, நீ உதவி செய்வதற்கு. நாம் பிள்ளைதான் வாழ வேணும்னு நினைக்காம எல்லாரையும் நீ நினைத்து அவர்களுக்காக ஜெபத்துல நீ தாங்கலாம். ஏன்னா முதலாவது நீ என்ன செய்யணும்? உன் குடும்பமும் உன் பிள்ளைகளும் உனக்காகவும் நீ அழணும். இயேசு கிறிஸ்து சொல்றார், சீசர் சொல்லல, இந்த வார்த்தை இயேசுவே சொல்றார். எருசலேமின் குமார்த்திகளை, நீங்கள் எனக்காக நீங்க அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். நம்ம அழுது ஜெபிக்கும் போது நிச்சயம் ஆண்டவர் என்ன செய்வார்? ஜெபத்தை கேட்பார். உன்னுடைய கணவனுக்காக நீ அழு, அவர் ரட்சிக்கும் வர, முழுமையான ரட்சிப்பு வரும் வர அழு. நிச்சயம் என்ன செய்வார்? ஆண்டவர் ரட்சிப்பார். கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். நம்ம கொஞ்சத்துல உண்மையா இருக்கணும். நமக்கு நிறைய தரல, உலகமே தூக்கி தரல. கொஞ்சம் எனக்கு கொடுத்திருந்த ஊழியம் கொஞ்சம், இந்த கொஞ்சத்திலையும் இருக்கிறாயா? கொஞ்சம், ஒரே மனைவி பிள்ளைய, இதை சரியா நடத்துறையா? கொஞ்சம் தான் ஆண்டவர் தந்திருக்கிறார். இதை ஆண்டவர் கணக்கு கேட்பார். ஒவ்வொரு மனிதனும் என்ன செய்யணும்? தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். ஆனபடினால் நம்ம எல்லாருமே என்ன செய்யணும்? பிள்ளைகளுக்காக நாம் அழ வேண்டும், நமக்காக அழ வேண்டும். ஆண்டவரே உம்மை விட்டு தூரமாக நான் போயிடக்கூடாதாப்பா,
எத்தனை நாள் ஜீவித்த ஜீவிய வீணா போக கூடாது. என்னை பயன்படுத்துங்க, எனக்குள்ள வந்து நீங்க பயன்படுத்துங்க. உமக்கு பிரியமில்லாத காரியம் எனக்கு தூரமாக இருக்கட்டும் என்று நீ சொல்ல வேண்டும். அப்பொழுது கர்த்தர் உனக்கு முன்னே போவார். உனக்கு பின்னாக கர்த்தருடைய பாதுகாப்பு காணப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நீ தேவனை தேட வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். நாம் தேவ சமூகத்தை நித்தமும் தேட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் நம்மை தேவனோடு இணைக்கிறது. ஜெபிக்கிற விசுவாசிகளாக காணப்பட இந்த சபைக்கு கூட வந்து ஜெபிக்கிறவங்க ஆண்டவர் நல்ல ஒரு ஆத்மாவை தந்திருக்கிறாங்க. பாக்கிய செல்வி மாதிரி கொடுத்துருக்காங்க. இன்னும் என்ன செய்யணும்? அவங்கள மாதிரி என்ன செய்யணும்? அநேக ஆத்மாக்களை தாங்கப்பா அங்க இணைந்து ஜெபிக்கணும் சொல்லிட்டு நீங்க ஜெபம் பண்ண அதையும் ஜெபத்தை கேட்பார். அப்ப ஜெபம் எந்த இடத்துல இருக்கோ அங்கதான் என்ன செய்யும்? ஜெபமே ஜெயம். அப்ப ஜெபம் ஒருவனுடைய மனிதனுக்குள்ள இருந்தா தான் என்ன செய்யும்? ஜெயம் உண்டாகும். கர்த்தருடைய வார்த்தையை நீ கீழ்ப்படிதலோடு நீ கேட்டு, ஆண்டவருடைய வார்த்தையை நீ கேட்டு அது கீழ்ப்படியும் போதுதான் கர்த்தர் உனக்கு கிரியை செய்வார். அப்ப ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார், அதுவே அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது. கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஜெபம் நம்மை தேவனோடு இணைக்கிறது. தேவனை நெருங்கி போகிறோம். ஜெபம் நம்மை சுற்றியுள்ள சத்துருவின் கட்டுகளை உடைக்கிறது. என் ஜனமே, நாம் ஜெபிக்கும் போது பிசாசு கண்டு நடுங்கி ஓடி போகிறான். நாம் தொடர்ந்து ஜெபிக்கும் போது நமக்கு தேவனுக்கும் உள்ள உறவு பலப்படுகிறது. நாம் ஜெபிக்கும் போது தேவ பிரசனம் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது. என் ஜனமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நாம் என்ன செய்யணும்? தேவ சமூகத்துல இருந்து நாம் இன்னும் ஜெபத்தை நாம் கூட்ட வேண்டும். நாம் ஜெபிக்கும் போது அற்புதங்கள் நடக்கின்றது. நாம் தொடர்ந்து ஜெபிக்கும் போது நம்மை சுற்றிலும் உள்ள சத்துருக்களை வந்து உடைக்கிறார். நம் குடும்பத்தில் உள்ள சாபங்களை நீக்கி அவர் அகற்றி விடுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் தேவன் நமக்கு கொடுத்த சபை, தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட வந்து ஊழியர்கள், அவர்களை நம்ம பிடித்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை நாம் பிடித்து கொண்டு நம்ம என்ன செய்யணும்? ஊழியர் சொல்ற வார்த்தைகளை மட்டும் நாம் கீழ்ப்படிந்து வார்த்தையை தான் பிடித்து கொள்ளணும். தேவனுடைய வார்த்தையை. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நம்ம ஆலயத்துக்கு முன்பாக ஒரு ஐயா வந்தார். அந்த சபைக்கு போற ஒரு ஆவிக்குரிய எந்த சபைன்னு சொல்ல ஆவிக்குரிய சபை தான். அவர் பாருங்க வந்துட்டு அவர் சொன்ன ஒரு சாட்சி வந்துட்டு அதுல ஒரு சகோதரி இங்க இருந்து எங்க போகுது? சாயல்குடிக்கு போகுது இங்க இருந்து. ஆனா வந்து பாருங்க அவர் சொன்ன ஒரு என்னன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், போதகர் ஏதோ ஒன்று சொல்லிட்டாராம். ஏன்னா அவர் சொல்ற என்னைய டெய்லி வாரம் ஏதாவது சொல்லிடுவாரு, மற்றவங்களே நிலை நிற்க மாட்டாங்க. அப்படி இருந்து ஆண்டவர் சிச்சிச்சு நடக்கிறார். கர்த்தர் நேசிக்கிறவர்களை சிச்சித்து என்ன செய்யறாராம்? வழி நடத்துகிறார். அதிகமா நேசிக்கிறார்னு அர்த்தம். அப்ப வந்து அவரு கேவலப்படலையா? எல்லாருக்கும் முன்னாடி வந்து சொன்னா இப்படி இருக்கும். பொதுவா சொன்னா பரவாயில்ல, அது பேர் சொல்லி சொல்லும் போது அவர் கண்ணீர் விட்டாக்கா. மனைவி இல்லை, அவர் மனைவி இறந்து போச்சு, ரட்சிக்கப்பட்டு தான். அவரு இந்த பூசாரியா இருந்தவர், கோயில் பூசாரியா இருந்து ரட்சிக்கப்பட்டவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் ரேஷன் கடையில், இந்த வேம்பாரில் ரேஷன் கடையில் வந்து சரக்கெல்லாம் போடுவார், எடை போடுவார். அவர் தான் பாருங்க. அவர் சொன்ன விஷயம் வந்துட்டு நொறுக்கம். சகோதரி ஒரு வார்த்தை தான், சின்ன வார்த்தை, இப்படி நடக்கக்கூடாதுப்பா, தேவனுடைய நாமம் தூசிக்கப்படும், அவ்வளவுதான். நீ தனியாக தான் சொன்னாராம், அது தாங்க முடியல, சபையை மாத்திருச்சு பாருங்க. வந்து இவர் என்னையெல்லாம் எத்தனை தரம் வாரம் சொல்லுவார். ஆனா சந்தோஷமா ஏற்றுக்கொள்றேன், இது எனக்கு ஆசீர்வாதமா இருக்கு. தேவனை விட்டு விலகி போகாம நான் ஆண்டவர் இந்த சொல்ல ஊழியர் சொல்லல, அது ஆண்டவர் ஊழியர் மூலமாக பேசுகிற வார்த்தைகள் சொல்லிட்டு அவங்க மனப்பூர்ணமா ஏற்றுக்கொண்டாராம். அப்படி அவர் பேசும்போது எனக்கு நல்லா அவர்கிட்ட பேசுற ஒரு நல்ல ஒரு குணங்கள், அழுதுருவார். அப்படி அன்பை அப்படி நாங்க ஒரு காலத்தில் இருந்தோம், அப்படியே அழுதுகிட்டே தான் பேசுவார். தேவனுடைய அன்பு அவ்வளவு ஊற்றப்பட்டிருக்கு. ஆகவே நாம் வந்து தேவனுடைய அன்பு நமக்குள்ள இருக்கும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். நாம் ஜெபிக்கிறவர்களாக நாம் இந்த நாட்கள்ல காணப்பட வேணும். ஒரு வெற்றி உள்ள கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு அடிப்படையே ஜெபந்தான். நாம் ஜெபிக்க ஒருபோதும் நாம் மறக்க கூடாது. அதை பாருங்க வந்து நாம் ஒவ்வொருவரும் கர்த்தரை நோக்கி
நாம் காணப்பட வேணும். அதே வேளையில நாம் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட்டு நாம் தேவனுக்கு முன்பாக உத்தமமாக நடந்து கொள்ள வேண்டும். சங்கீத புஸ்தகம் 101வது சங்கீதம் 2வது வசனத்துல நாம் பார்க்கிறோம், உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன், எப்பொழுது என்னிடத்தில் வருவேன், என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ளுவேன். பாத்தீங்களா, உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ளுவேன். நடு ராத்திரியில ஆண்டவர் வருவார், நீ ஜெபிக்கிறவளாய் நீ ஜெபிக்கிறவனாய் காணப்பட்ட சந்தோஷப்படுவார் உன்னைய பார்த்து. வேற எதையும் நீ ஆண்டவருக்கு தர முடியாது. என் மக ஜெபிக்குதப்பா, என் வழியை விட்டு விலகி போகல, மகளே உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன், உன் கணவனை ஆசீர்வதிப்பேன், உன் குடும்பத்தவே ஆசீர்வதிப்பேன், நீ ஜெபிக்கிறவளாய் நீ காணப்படுற, ஆண்டவர் சந்தோஷப்படுவார். பாருங்க, அப்ப அது எல்லாருக்கும் கிடைக்காது, வாஞ்சிக்கிறவர்களுக்கு கிடைக்கும். அப்ப நம்ம பாருங்க, அதே வேளையில் நாம் ஜெபிக்க நாம் தேவனுக்கு முன்பாக ஒரு உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். இந்த தாவீது சொல்றாரு, உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன், எப்பொழுது என்னிடத்தில் வருவீர், என் வீட்டிலே என் இருதயமாக இந்த வீட்டிலே எப்பொழுது வருவீர், உத்தமமான இருதயத்தோடு நான் நடந்து கொள்வேன் என்று யார் சொல்றா? தாவீது ராஜா சொல்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உத்தமன் என்பது என்ன? உத்தமன் என்பது நற்குணம் உடையவன், உத்தமன் மேலானவன், உயர்ந்தவன், உத்தமன் பெரும் மதிப்பு பெற்றவன், உத்தமன் குணத்தில் அழகானவன், சத்தியம் தவறாதவன் உத்தமன். கர்த்தர் உத்தமமாக நடக்கிறவர்களை உயர்த்தி வைக்கிறார். என் ஜனமே, கர்த்தருக்கு உத்தமமாக நடக்கிறவர்கள் சிங்கத்தை போல பின்வாங்க மாட்டாங்க, தன் உறுதியில ஒரு நிலையாக இருப்பாங்க. உத்தமனுக்கு கர்த்தர் துணையாய் இருக்கிறார். உத்தமனுடைய முடிவு சமாதானமாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உத்தமமாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் கேடகமாய் இருப்பார், பாதுகாப்பாய் இருப்பார். உத்தம குணத்தில் தேவன் பிரியப்படுகிறார். உத்தமனை கர்த்தர் வெறுப்பது இல்லை, உத்தமனை கர்த்தர் தாங்கி நடத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உத்தமனுக்கு கர்த்தர் நன்மை செய்கிறார். உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான். உத்தமர்கள் ஜீவ கிரீடத்தை பெறுவார்கள். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதாக இருக்கிறது. என் ஜனமே, இந்த வேளையிலும் கூட அடுத்து நாம் ராபஜன பந்தியில கலந்து கொள்ள போகிறோம். இந்த திருவிருந்து ஆராதனையில நாம் கலந்து கொள்ளுகிற நாம் தேவனுக்கு ஏற்ற ஒரு பரிசுத்தம் இருக்கிறதா? இந்த வேளையில் நாம் சிந்தித்து பார்ப்போமாக. அது பரிசுத்தம் உள்ள மாமிசத்தையும் இரத்தத்தையும் பானம் பண்ணுகிற நாம், அதை கொடுக்கிற பரிசுத்தமுள்ள மாமிசத்தையும் இரத்தத்தையும் கொடுக்கிற ஊழியர்கள் இயேசுவை போல காணப்பட வேண்டும். பரிசுத்தமுள்ள மாமிசத்தையும் இரத்தத்தையும் வாங்குகிற நீங்கள் சீசர்களாக, இயேசு கிறிஸ்துவின் சீசர்களாக காணப்பட வேண்டும். அதுக்கேற்ற தகுதி நமக்கு இருக்கிறதா? சற்று நேரம் நம்மை ஆராய்ந்து பார்ப்போமாக. நாம் உத்தம இருதயத்தோடு தேவனுக்கு முன்பாக நாம் நடந்து கொள்கிறோமா? இந்த வேளை நாம் சிந்தித்து பார்ப்போமாக. கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த இரத்தத்தை, கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த இரத்தத்தை காணும் போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள், காணும் போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த உற்சாகத்துடன் கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த இரத்தத்தை காணும் போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள், காணும் போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த இரத்தத்தை, கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த இரத்தத்தை காணும் போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள், காணும் போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள், காணும் போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். அல்லேலூயாம். நம்முடைய இயேசு கிறிஸ்து கருணை கடலாய் இருக்கின்றார். கர்த்தர் நமக்கு முன் சென்று தடைகளை நீக்கி போடுகிறார். சேனைகளின் கர்த்தராய் நமக்கு முன் செல்லுகிறார். கர்த்தர் நமக்கு முன் சென்று நமக்கு நன்மை செய்கிறார். கர்த்தரே நமக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். கர்த்தர் நம்மை ஜெயமாக நடத்துவார். நம்முடைய தேவன் பேசுகிற தேவன், நம்முடைய தேவன் வல்லமையுள்ள தேவன், அவர் பரிசுத்தமுள்ள தேவனாக இருக்கிறார்.
இந்த கால வேளையில் நாம் அவருடைய சமூகத்தில் இருக்கிற நாம் சற்று நேரம் சிந்தித்து பார்ப்போமாக. நம்முடைய ஆவி பரிசுத்தமாக காணப்பட வேண்டும் என் ஜனமே. நம்முடைய ஆவி எப்படிப்பட்டது ஆவியாக இருக்கிறது? ஆவி என்பது என்ன? ஆவி என்பது அறிந்து கொள்ளுதல், தேவ சித்தம், எண்ணங்கள், தேடுதல், சிந்தனை, தோற்றங்கள், ஞாபகம், நினைவுகள், புரிந்து கொள்ளுதல், தியானம். இந்த 10 அனுபவம் இருக்கிறது. அதுதான் என்ன ஆவி. இந்த ஆவி எப்படி செய்யணும்? பரிசுத்த ஆவியினால் என்ன செய்யணும்? இதுதான் ஆவியில் செயல்படுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த ஆவி பரிசுத்த ஆவியானவரால் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். கர்த்தர் உனக்கு முன் செல்லுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் நல்ல நமக்கு முன்பாக செல்லும் போது நமக்கு நன்மை உண்டாகும், சமாதானம் உண்டாகும். கர்த்தர் உனக்கு முன் செல்லும் போது, உனக்குள்ள இருக்கும் போது நல்ல சமாதானத்துடன் காணப்படுவாய். சங்கீத புஸ்தகம் 119வது சங்கீதம் 165வது வசனத்துல பார்க்கிறோம். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. அல்லேலூயா. நீ வேதத்தை நேசிக்க வேண்டும். சமாதானத்துல பார்க்கிறோம் 5 வித சமாதானத்தை பற்றி கூட நாம் பார்க்கிறோம். பூரண சமாதானம், மிகுந்த சமாதானம், பெரிய சமாதானம், மேலான சமாதானம், புத்தி கெட்டாத சமாதானம் என்று பார்க்கிறோம். ஆளுகை செய்யும் சமாதானம், நதி போல பாயும் சமாதானம் என்று 7 வித சமாதானத்தை பற்றி நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் இந்த கடைசி காலத்தில் நாம் வந்திருக்கிறோம். இந்த 7 வித சமாதானத்தையும் தந்து நம்மளை வழி நடத்த நம்முடைய தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீ அசுத்தமானதை தொடக்கூடாது. நீ இந்த இடத்தை விட்டு நீ புறப்படு. நீ செம்மையான இடத்துல இல்ல, செம்மையான இடத்தை நோக்கி நீ போக வேண்டும். புறப்படுங்கள், இவ்விடம் விட்டு போங்கள் என்ற கால வேளை தேவன் நம்மோடு பேசுகிறார். என் ஜனமே, நம்மை வழி நடத்தி நம்மை காத்து கொள்வார். அவரே நம்மளை உயிர்ப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். யோவேல் 2வது அதிகாரம் 16வது வசனத்துல நான் வாசிக்கிறோம். ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள். முதியோர்னா யாரு? வயசானவங்க, பல்லு போனது, பல்லு இருக்கிறது, எல்லாருமே இருக்கிறவங்க பூரா நீங்க என்ன செய்யணும்? சேர்க்கணும். ஏன்னா கடைசி காலம். உபவாச நாளை நேமியுங்கள். ஆண்டவர் சொல்றாரு இந்த இடத்துல, அந்த வசனத்துல அதான் வாசிக்கிறோம். வாசி. யோவேல் 2வது அதிகாரம் 16வது வசனத்துல, ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் ஒண்ணு பிள்ளைகளை கூட்டு வரணும். பால் உண்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள். பால் கொடுக்கிற பிள்ளைகள் என்ன செய்யணும்? குழந்தைகளையும் கூட்டுங்கள். மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. பாருங்க, மணவாளன் இந்த இடத்துல அதான் பார்க்கிறோம். மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. இயேசு ராஜா சீக்கிரம் வரப்போகிறார். மத்திய ஆகாயத்தில் அவர் வெளிப்பட போகிறார். நாம் அவரை சந்திக்க நீ புறப்படத்தான் வேண்டும். நீ அசுத்தமானதை தொடக்கூடாது என்று கூட அந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். பாருங்க, இந்த வசனத்துல பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புறப்படுங்கள். இந்த இடத்துல அதான் பார்க்கிறோம். புறப்படுங்கள். அந்த வாசி கேட்ட வசனத்துல அதான் பார்க்கிறோம். புறப்படுங்கள். எங்க? ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம், ஏசாயா 52வது அதிகாரம் 11-12 வாசிக்க கேட்ட அந்த வசனத்துல, புறப்படுங்கள், அவ்விடம் விட்டு போங்கள், அசுத்தமானதை தொடாதிருங்கள். எனக்கு பிரியமில்லாத காரியத்தை எதுவும் நீ செய்யக்கூடாது. நீ அசுத்தமானதை தொடக்கூடாது. நீ முழுக்க ஞானஸ்தானம் எடுத்து நீ பரிசுத்தம் உள்ள மகனாக நீ காணப்படுகிற. அசுத்தமானதை நீ தொடக்கூடாது. உன் சரீர பாண்டம்னா என்னது? நம்ம சரீர பாண்டத்தை நீ பரிசுத்தமாயும் நீ வைத்துக்கொள். ஆனபடினால நீங்களே அந்த ஆலயம், இந்த இருதயமாக இந்த ஆலயத்தை பரிசுத்தமாக வைத்துக் கொள்ளணும். தேவன் நம் இருதயத்துல வாசம் செய்கிற ஆலயம் தான் அந்த சரீர ஆலயம். இந்த சரீரமாகி இந்த ஆலயத்தை பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். சரீர பாண்டத்தை பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அசுத்தமானதை ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது?
தொடாதிருங்கள். கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களை, நான் இது என்னது பாத்திரம், இந்த சரீரம் ஒரு பாத்திரம், நீ பரிசுத்தமுள்ள பாத்திரத்தை நீ சுமந்து கொண்டு இருக்கிறாய், நீ சுமந்து கொண்டு இருக்கிறாய். இந்த வசனத்துல அதான் பார்க்கிறோம், பரிசுத்தம் கர்த்தருடைய பாத்திரத்தை சுமக்கிறவர்களை என்ன செய்யுங்க, அதிலிருந்து அசுத்தத்திலிருந்து என்ன செய்ய, நடுவிலிருந்து புறப்பட்டு நீ புறப்படுகிற காலம்தான் இது. உன் தலைகளை உயர்த்து, ரட்சிப்பு நெருங்கி இருக்கிறது, உன் தலையை உயர்த்துங்கள் என்று நாம் பார்க்கிறோம். புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள். நாம் சுத்திகரிக்கிற காலம்தான் இது. நம் ஆவி ஆத்மா சரீரத்துல ஏதாகிலும் தேவனை துக்கப்படுத்தினது உண்டானால், யாராகிலும் நாம் பேசி நாம் துக்கப்படுத்தினது உண்டானால் நாம் அறிக்கை செய்வோமாக. இந்த வேளையில நாம் அறிக்கை செய்வோம், நாம் புறப்படுவோமாக. தேவ சமூகத்துக்கு அவருடைய சந்நிதியிலே நாம் காணப்பட்டு நாம் தரித்திருப்போமாக. அசுத்தமா இருக்கிற இடத்திலிருந்து நாம் புறப்படுவோமாக. இந்த கால வேளையை அவர்தான் நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை, நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடி போவதும் இல்லை. கர்த்தர் உங்கள் முன்னே போவார், கர்த்தர் உனக்கு பலன் தருவார், கர்த்தர் உனக்கு கிருபையை தருவார். இவைகள் எல்லாவற்றை கடந்து போவதற்கு கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். எத்தனோ இந்த பூமியில அவமானங்கள், சொந்த பந்தம் அவமானங்கள், இந்த அவமானங்கள் மத்தியிலிருந்து கொண்டு போபவர் சேனைகளின் கர்த்தர். இந்த கர்த்தர் உனக்கு முன்னே போவார். இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகை உங்களை காக்கிறவராய் இருக்கிறார். எத்தனை பேர் நாம் இந்த தேவனை நோக்கி நாம் பார்க்கிறோம்? அவரை நோக்கி நாம் பார்ப்போமாக, நாம் எழுந்து நிற்போமாக. இந்த சர்வ வல்லமையில தேவனை நோக்கி நாம் கூப்பிடுவோம். சர்வ வல்லமையில தேவனை ஒரு விசேஷத்தாவ எங்களை கழுவி சுத்திகரியுங்க. எங்களுடைய குற்றம் குறைகள் எல்லாவற்றையும் நீங்க மன்னிப்பீராக. எல்லாரும் எழுந்து நிக்கிறவங்க நிக்கலாம், முழங்கால் படி போடுறவங்க முழங்கால் படியிட்டு நம்மை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போமாக. நம்முடைய குற்றம் குறைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரை மன்னியுங்கப்பா. அசுத்தமானதை தொடாதிருங்கள். நீர் என்னுடையவன், நீர் என்னுடையவள். ஆகவே நீ இந்த வேளையில உன் இருதயம், உன்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் பரிசுத்தமாக காணப்படட்டும். நான் பரிசுத்தர், நான் பரிசுத்தர். ஆகையால் நீ பரிசுத்தமாயிரு, உன் நடக்கைகள் எல்லாவற்றையும் பரிசுத்தமாயிரு. நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லுகிறார். உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு உங்கள் மத்தியிலே அற்புதங்களை செய்வேன் என்று சொன்னார். உன்னை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளும் போது இன்றைய இந்த நிமிஷத்திலேயே அற்புதங்களை செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஒப்பு கொடுப்போமாக. கர்த்தர் தாமே சேனைகளின் கர்த்தர். கர்த்தர் நமக்கு முன்னே போய் நமக்கு பாதுகாப்பாய் இருந்து ஜெயமாய் கர்த்தர் வழி நடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் ஈந்ததால் ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே. ஆனந்தமே பரமானந்தமே நன்றியான் உள்ளமே மகிமை 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 நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரை நம்பி ஜீவித்திட கிருபையும் ஈந்ததால் ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலை. ஆனந்தமே
பரமானந்தமே நன்றியால் மகிமை 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 உங்கள் சத்தத்தை உயர்த்தி ஆமென் 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 நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே